மலைவாழிடங்கள் புனைப்பெயர்கள். இதுபடி ஷார்ட்கட் வீடியோட பார்ப்போம். இப்போ ஊட்டி. ஊட்டினா மலைகளின் ராணி. இப்போ ராணிக்கு வந்து ராஜா வந்து ஊட்டி விடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ஊட்டினா என்ன வரும்னா மலைகளின் ராணி. அடுத்து ஏற்காடு. இப்போ மலைகளின் ராணியும் மலைகளின் இளவரசி இரண்டுமே எப்பவும் குழப்பம். அப்படின்னா ராணிக்கு வந்து ராஜா ஊட்டி விடுறான்னு இதில் வச்சுக்காங்க. இங்கே எப்படின்னா மலைகளின் இளவரசினா இளவரசிக்கு ராஜா வந்து என்ன செய்வார்னா கொடை பிடிக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கொடைக்கானல்லாம் மலைகளின் இளவரசி. சரி, அடுத்து ஏற்காடு. ஏற்காடுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஏரிக்காடு. அது என்னன்னா ஏழைகளின் ஊட்டி. இப்போ ஏழைகளின் ஊட்டி, ஏழைக்கு வந்து ஊட்டிக்கெலாம் போக முடியாது. ஆனால் என்ன செய்வாங்கன்னா பக்கத்தில் உள்ள காட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா ஏழைகளின் ஊட்டினா ஏற்காடு. அடுத்து ஏலகிரி. ஏலகிரினா 14 கொண்டை ஊசி வளைவுகளை உடையது அப்படி போட்டிருக்கு. அப்படின்னா ஏலகிரினா 7 + 7 அப்படின்னா 7 7 எத்தனை 14,000மா? அப்படின்னா ஏலகிரினா 14 கொண்டை ஊசி வளைவுகளை உடையதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இது பார்த்துட்டோம், கொடைக்கானல் பார்த்தாச்சு. அடுத்து கோத்தகிரி. கோத்தகிரினா பச்சை மலை. இப்போ ஏதாட்டும் ஒரு பையன் பச்சையாக அப்படி பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. நம்ம நினச்சோம் காற்று வாக்கு ஒரு அறை கொடுத்துருவோமா அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்டுக்காண்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா பச்சை மலைனா கோத்தகிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வெள்ளையங்கிரி மலை. வெள்ளையங்கிரி மலைனா தெற்கின் கைலாஸ். இப்போ கைலாசமாக போகிறாங்க, கைலாசமாக போகிற மாதிரி எங்கே அப்படின்னு கேட்டால் வெள்ளையங்கிரி மலைக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொல்லிமலை. கொல்லிமலைனா 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி. இது எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா இப்போ நம்ம கொண்டைனா தலையில் வந்து நினச்சிவாங்க 70 ஊசியை வச்சு குத்த நினச்சிவாங்க. ஒருத்தனை அநியாயமாக கொண்டுடலாமா அப்படின்னா கொல்லிமலை. கொல்லிமலைன்னு என்னது 70 கொண்டை ஊசி அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்து ஆனைமலை. ஆனைமலைனா உயர் விளிம்பு. இது எப்படின்னா ஒரு யானை மேலே வந்து நம்ம உட்காந்து என்ன செய்வோம், ரொம்ப உயரமாக தெரியுமா அப்படின்னா ஆனைமலைன்னு வந்தால் உயர் விளிம்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து மேகமலை. மேகமலைனா உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி. இப்போ மேகம் நீங்கள் வந்தாலும் இங்கேயும் மேகம் வந்து உயர்ந்த மேகம் குவியும் பகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜவ்வாது. ஜவ்வாதுனா இயற்கையின் சொர்க்கம். இப்போ இயற்கையாகவே ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிட்டான்னா அவனுக்கு என்ன செய்வாங்கன்னா ஜவ்வாது வந்து தெளிப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா ஜவ்வாதுனா இயற்கையின் சொர்க்கம்.